ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவோட கவுன்சிலிங் டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் போடுறதுக்கு தான் இந்த வீடியோ. உடனே டேட்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டான்னு 2 கவுன்சிலிங்ஸ் நடக்கும். அந்த 2 கவுன்சிலிங்லேயும் பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. 1, 2, 3 மெயினான ரவுண்ட்ஸ், 4th ஒன் ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டா 1 ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட் 21st ஜூலை அண்ட் எண்ட் ஆகிற டேட் 30th ஜூலை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 1ல் அப்ளை பண்ணுறீங்க அண்ட் தென் அதில் சீட் அலாட் ஆகிரும். சீட் அலாட் ஆகிட்டு August 6th நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆன் 30th ஜூலை ஸ்டார்ட் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு கோ அப் டு 6th ஆகஸ்ட் அண்ட் 6th ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஸ்டேட் கோட்டாவோட லாஸ்ட் டே ஆஃப் ஜாயினிங் காலேஜ், அதாவது உங்களுக்கு காலேஜ் சீட் அலாட் ஆயிடுச்சு ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில், நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகணுன்னா அது August 12th நீங்கள் போய் ஜாயின் ஆகணும். ஓகேவா? இந்த டேட்ஸ் எல்லாம் யூ கேன் ஸ்க்ரீன்ஷாட் இட். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ரவுண்ட் 2. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு சீட்டே கிடைக்கல, ஆர் செகண்ட் இதில் எனக்கு இன்னொரு பெட்டர் காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதில் ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ அதில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் 12th ஆகஸ்ட் அண்ட் தென் முடிகிறது 20th ஆகஸ்ட். அதே மாதிரி ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2 will start on August 19th and end on 29th ஆகஸ்ட். ஓகேவா? இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 இருக்குல்ல, அது முடிகிற டேட், அதாவது அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகிற டேட் 29th ஆகஸ்ட். சரியா? அதே ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2 நீங்கள் ஜாயின் ஆக போகிற லாஸ்ட் டேட் September 4th. ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பேசிக்கலி ரவுண்ட் 3ங்கிறது நீங்கள் லாஸ்ட் ரவுண்டுன்னு நம்பி வச்சுக்கலாம். சரியா? இந்த ரவுண்டில் கிடைக்கலன்னா அப்புறம் சான்சஸ் லக் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ரவுண்ட் 3ங்கிறது ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட்ஸ் ஆன் September 3rd அண்ட் தென் கோஸ் அப் டு September 10th வரைக்கும். சரியா? அதில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா September 18th நீங்கள் போய் அங்கே காலேஜில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகே, டிலே எல்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3. இதுதான் யூஸ்வலி லாஸ்ட்டான ஹோப். ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3ங்கிறது September 9th ஸ்டார்ட் ஆகிட்டு September 18th வரைக்கும் போகும். September 18th வரைக்கும் போயிட்டு காலேஜில் உடனே போய் ஜாயின் பண்ணிடணும் September 23rd. ஓகேவா? ஸோ இந்த செப்டம்பர் மந்த் என்னென்னா கண்டிப்பாக நிறைய காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க கோர்ஸை. இந்த 3rd ரவுண்டு யூஸ்வலி ஓவர்லேப் ஆகும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் த எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரே ரவுண்ட். அதாவது நான் கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் நடந்தது தான். அதாவது ஸ்ட்ரே ரவுண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நடந்தது. ஸோ அதுக்கு இந்த ரவுண்டு. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவோட 4th ரவுண்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் 22nd and 26th முடிஞ்சிடும். ஓகேவா? தென் ஜாயின் ஆகிற டேட் August 3. அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவோட ஸ்ட்ரே ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறது 25th September அண்ட் முடிகிறது 29th September. அண்ட் காலேஜ் ஜாயின் ஆக போகிற டேட்டு October 4th. ஓகேவா? அதாவது October 4th எல்லா கவுன்சிலிங் வேலையும் ஃபினிஷ். சரியா? ஸோ பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் சீட்ஸ் கிடச்சிதுன்னா இட்ஸ் a really good thing and congratulations. இல்லைனா கூட அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். குட் லக் and I'll see you in the next one.